வெல்கம் டு மாம் டீச் மீ குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் நியூ இயர். தமிழ் நியூ இயருக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்குன்றது பார்க்கலாம் வாங்க. உள்ள நுழைஞ்சதுமே கண்மணியும் அவப்புள்ளையும் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. கமலிக்கு ஃப்ரூட் மில்க் ஷேக் தான் பண்ணி கொடுத்தேன், குடிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் எல்லா காய்கள், பழங்கள், ஸ்வீட்டு, முக்கணிகள் எல்லாம் வச்சு பார்த்தாச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி தமிழ் நியூ இயர். இனி சமையல் என்ன பண்ணியிருக்கேன், என்ன பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. சாதம் வடித்தாச்சு, பாயசமும் பண்ணியாச்சு. கமலிக்கு ரொம்ப காரம்லாம் எதையும் எடுத்துக்கூடாது, எல்லாமே லிக்விடாக தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவள் கிட்டத்தட்ட ஒரு நியூ இயர்லேருந்தே கொஞ்சம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு லிக்விட் ஐட்டம்ஸாகவே நல்லா கொடுங்க, நல்லா சாப்பிட வைங்க. எப்பவுமே அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அறுசுவை பதார்த்தம் எதெல்லாம் பண்ணுவோம். இந்த வாட்டி அறுசுவை ரசம் தான் பண்ணுறேன். சரியா? ஆல்ரெடி தண்ணியில் தக்காளி மட்டும் தான் கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட பூண்டு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, காரம், கசப்பு, இனிப்பு. புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, காரம் ரொம்ப ஆகாது, அதனால் ஒரு பாதி பச்சை மிளகாய். ஓகேம்மா. மிச்சம் எடுத்து தூர வச்சிடலாம். இதற்கும் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். ஓகேம்மா. இது கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வச்சுருக்க வெல்லம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வேப்பம்பூ, ரசம் பவுடர் 2 டீஸ்பூன். ஓகேம்மா. முதல்ல கடாய் வச்சு நெய் போட்டு முந்திரி திராட்சை போட்டு பாயசம் தாளிச்சிக்கலாம். இப்போ மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சம் நெய் போட்டு சீரகம், கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு ரசம் தாளிச்சிக்கலாம். கமலிக்கு ரொம்ப காரம் ஆகாதுன்றதுனால தான் இந்த மாதிரி சமையல் பண்ணேன். ரசம் தாளிச்சிக்கலாம். கொத்தமல்லி வச்சுருந்தேன், அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது நம்ம நியூ இயருக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்றது பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு சமையல் தான். பாயசம் ரெடி பண்ணியிருந்தேன், நல்லா ஸ்வீட்டான. அது கூட உளுந்து வடை, கொஞ்சம் உளுத்த வடை, சூடான சாதம், அப்புறம் நம்ம செஞ்சிருந்த அறுசுவை ரசம் தான் வச்சுருந்தேன் இன்றைக்கி. ரொம்பவே மனமாக இருந்தது. நாங்கள் சாப்பிட்டதுல ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் செஞ்சீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.